வணக்கம் பெற்றோர்களே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனப்பழக்கம் பயிற்சி பட்டறைக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, அந்த சிபிஎஸ்இ அப்படின்ற ஒரு பள்ளி, ஒரு கல்வி முறை இருக்கு. நம்ம இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கு. அது ஒரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு ப்ரீமியம் பெய்டு எஜுகேஷன் சிஸ்டம்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு, எப்படி சொல்றது, ஒரு எல்லாமே 1.5 டைம்ஸ் கல்வி நேரம், 1.5 டைம்ஸ் சிலபஸ் லோடு, 1.5 டைம்ஸ் அப்படி எல்லாமே இருந்து அவங்க வந்து நிறைய அந்த மாணவர்களுக்கு வந்து நிறைய, அதாவது நாலேஜ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா என்ன இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த சிஸ்டத்தை நம்ம குழந்தைங்க கிட்ட அப்ளை பண்ண முடியும். அது என்னன்னு கேட்குறீங்களா? சிம்பிளுங்க, ஃபாலோ. அதாவது அன்னன்னைக்கு படிக்கிற பாடத்தை அன்னன்னைக்கு ரெஃபர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மைண்ட்ல நல்லா பதியும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் 3 தடவைக்கு மேல உங்களுக்கு வந்து ரெஃபர் ஆகுது, உங்க மைண்ட்ல வந்து பதியுதுன்னா அது வந்து பதிஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து அதனுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த ஃபாலோ அப்படின்றதுல. அதாவது சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்க வந்து 4 லெவல் ஆஃப் ஃபாலோ அப் இருக்கு. 4 லெவல் ஆஃப் ஃபாலோ அப் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெய்டு சர்வீஸ், அதனால வந்து பர்ஃபெக்டா பண்றாங்க. அதுல எந்த பர்ஃபெக்ட்னா நான் சொல்றது சிஸ்டம் பர்ஃபெக்ட். அந்த சிஸ்டம் வந்து எந்தெந்த ஸ்கூல்ல வந்து பர்ஃபெக்டா அப்ளை பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றது அது மாறுபடும். ஆனா சிஸ்டம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது. ஏன்னா அவங்க வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து அந்த சிஸ்டத்தை வந்து பக்காவா வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டத்துல வந்து 4 லெவல் ஆஃப் ஃபாலோ அப் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர், அந்த கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு ஃபாலோ அப் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், என்ன பாடம் நடத்துறோன்றது எல்லாமே ஒரு தெளிவான ஒரு இது இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ். அவங்க வந்து ஒரு டைரி, எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல, இம்ப்ளிமெண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட நிறைய ஸ்கூல் அதை பண்றாங்க. ஒரு டைரி கொடுப்பாங்க. டைரியில வந்து அன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க், என்ன அசைன்மெண்ட், என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயில்ஸும் அதுல இருக்கும். அதை வந்து வீட்டுல கொண்டு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கணும். அதாவது அதுல என்ன சொல்லியிருக்கப்படுதோ அது வந்து பெற்றவங்களுக்கும் நோட்டிஃபை ஆகணும். அப்படின்னும் போது ஒரு பைண்டிங் ஆகுது, குழந்தைங்களுக்கு ஒரு பைண்டிங் ஆகுது. அந்த ஹோம்ஒர்க்கையோ, அந்த அசைன்மெண்ட்டையோ, அந்த ப்ராஜெக்டையோ அவங்க பண்ணுவாங்க. அதே போல பெற்றோர்களுக்கும் ஒரு பைண்டிங் ஆகுது. அவங்களுக்கு வந்து இந்த குழந்தையோட டைம் கொடுக்கணும், பிளஸ் அந்த இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பைண்டிங் ஆகுது. பைண்டிங் மட்டும் கிடையாது, பெற்றவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். அதாவது ஸ்கூல் வந்து ஆக்டிவிட்டி நல்லா இருக்கு, ஆக்டிவிட்டி பண்றாங்க பசங்க. அந்த ஆக்டிவிட்டியில வந்து இந்த ஹோம்ஒர்க்ன்றது ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது எப்படின்னா ஒரு டச், நம்ம வந்து நம்மளுடைய 6 அறிவுல வந்து இந்த டச்ன்ற ஒரு அறிவு, தொடும் அறிவு, அது மூலமா வந்து அந்த வார்த்தைகளையும் அந்த வடிவத்தையும் எல்லாமே வந்து நம்ம படிக்கிறோம். அது படிக்கும்போது டெஃபினட்டா மைண்ட்ல வந்து ஒரு செட்டப் வரும். எழுதி பார்க்கறதுன்றது கண்டிப்பா அந்த ஹோம்ஒர்க்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இது வந்து வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டியது பெற்றோர்களை கடமை. ஏன் சிபிஎஸ்சி பேரண்ட்ஸ், சிபிஎஸ்சியில் படிக்கிற பேரண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு இன்னொரு 2 லெவல், மல்டி லெவல் ஃபாலோ அப் சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து டீச்சரை தாண்டி ஸ்கூல்ல வந்து இன்னும் 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பல பேர் இருக்கலாம், கோஆர்டினேட்டர் இருக்கலாம், விபின்னு இருக்கலாம், நிறைய பேர் இருக்கும். இப்போ டீச்சரால வந்து ஃபாலோ பண்ணி கொஞ்சம் குழந்தைங்க டிஃபால்ட் ஆகுறாங்கன்ற பட்சத்தில் அந்த குழந்தைங்களை இவங்களுக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. இவங்க கூப்பிட்டு இவங்க வந்து கொஞ்சம் விசாரணை மாதிரியே பண்ணுவாங்க. இதை வந்து நிறைய குழந்தைகள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, விருப்பம். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த ஃபாலோ அப் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அந்த ஹோம்ஒர்க்கோ, அது ஏதோ என்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த அசைன்மெண்ட் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்கும். இதை தாண்டி இதையும் வந்து உங்களுக்கு நிறைய நடக்கலாம். பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்றதுக்கெல்லாம் இருக்கு. ஸோ இப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாலோ அப் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாலோ அப் பண்றது ஒன்றும் இல்லை, அன்னி பாடத்தை அப்பவே ரெஃபர் பண்ணோம்னா அந்த 3 தடவைக்கு மேல மனதில் பதியும் போது அது வந்து நன்றாக ஞாபக சக்தியில் இருக்கும். இதை தான் வந்து அந்த இதை ஃபாலோ பண்ணும். இப்போ இது வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கான்னா இருக்கு. பிரைவேட் ஸ்கூல் நான் சொல்றது சமச்சீர் கல்வியில் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அவங்களும் பண்றாங்க. 95% மேல பண்றாங்க. ஆனா அதை வந்து சிஸ்டம் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்றது ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா சிபிஎஸ்சி லெவலுக்கு வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கிடையாது. சிபிஎஸ்சியில் வந்து ஹைலி குவாலிஃபைடு நான் சொன்னேன். அதுக்காக வந்து நான் பிரைவேட்ல இருக்கிறவங்க குவாலிஃபை இல்லைன்னு நான் சொல்ல, குவாலிஃபைடு தான், நார்மலி குவாலிஃபைடு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டென்ஷன் இருக்கு, நிறைய ப்ரெஷர் இருக்கு, நிறைய பீப்புள் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து அவங்க வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ அப் சிஸ்டத்தை வந்து கரெக்டாக பண்றாங்களான்றது தெரியல. பட் அங்கேயும் பேரண்டோட ஃபாலோ அப் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சில டீச்சர்ஸ் வந்து கமிட்டட் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்றாங்க.
அவங்க வந்து அவங்க வித்தவுட் எனி ப்ரெஷர் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. மற்றபடி டீச்சர்ஸ்க்கு வந்து இன்னொரு ப்ரெஷர் இருக்குது. இன்னொரு ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நின்றுறாங்க பார்த்தீங்களா, நிட்ரல் அந்த நடுவில் டிஸ்கன்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்கன்யூஷனை பர்சன்டேஜை குறைக்கணுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட். அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க வந்து ஸ்கூல் அந்த வீட் லெவலில் போயிட்டு அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் பேசி அந்த குழந்தைய வந்து திருப்பி கண்டினியூ பண்ண வைக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரெஷர் வந்து அந்த டீச்சருக்கு இருக்கிறதுனால அவங்கள வந்து 100% நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபாலோ அப்பை ஏன் பேரண்ட் நாமளே கையில் எடுக்கக்கூடாது? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த ஸ்கூல்ல இருந்து நமக்கு தகவல் வரணும்னா அது நம்ம குழந்தைங்க மூலமா தான் வரணும். அப்போ அந்த குழந்தைங்க மூலமா வரணும்னா குழந்தைங்க வந்து ஆர்வமா நம்மக்கிட்ட வந்து அந்த தகவல்களை கொடுக்கணும். அந்த டைரி அதை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க நம்மக்கிட்ட வரணும். அது எப்படி வரும்? அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா? இருக்கு. நம்ம பயிற்சி பட்டறையில் அதுக்கான வாய்ப்புகள் வந்து நான் பெற்றவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன். பட் அது அந்த அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக ஒரு டீட்டெயில் கொடுக்குறேன். உங்கள் குழந்தை வந்து ஆர்வமாக கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன நினைக்கணும், நம்ம என்ன பண்ணணும், குழந்தைங்க இருக்கு நம்ம என்ன பண்ணணும். இப்போ குழந்தைங்க வந்து ஆர்வம் எதில் கிடைக்கும்? நார்மலாக வந்து நம்ம பெற்றவங்ககிட்ட கேட்போம், உங்கள் குழந்தை வந்து எதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம கேட்டாலே நமக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை என் குழந்தைக்கு மேக்ஸ் வரல, என் குழந்தைக்கு இங்கிலீஷ் வரல, என் குழந்தைக்கு சயின்ஸ்னா ரொம்ப கஷ்டப்படுது. அதாவது என்ன வருதுன்றது நம்ம கேள்வி கேட்குறோம், ஆனால் அவங்க வரலன்றதை பற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வருது. இப்போ நான் இந்த மாதிரி வரலன்னு சொல்கிற அந்த பேரண்ட் கிட்ட இன்னொரு டிக்கெட்னா அந்த குழந்தைங்க வந்து மேக்ஸில் வரலன்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ மார்க் எடுத்தா 65. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுத்தது 90+ இல்லை 100 மேக்ஸை பொறுத்து. அதே மாதிரி சயின்ஸ் வந்து 80+ 90 அந்த மாதிரி. ஸோ இப்படி வந்து நிறைய பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே வந்து நல்ல மார்க் நம்ம எடுத்துக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தை வந்து ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே 50க்கு மேலே கிடையாது, எல்லாமே பிலோ 50. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? நீங்கள் கோவப்படுறீங்க, அது ஆனால் கோவப்படுறதுனால ஒன்றுமே நடக்காது சார், ஒன்றுமே நடக்காது. அந்த இடம் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5வது 6வது 7வது 8வது இந்த குழந்தைங்களுக்காக நான் சொல்கிறேன். 9 10 11 12 இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். நான் சொல்கிறேன், இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து செட் ஆகாது. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டைரக்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ படிக்கிற இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து இந்த 50க்குள்ளே தான் இருக்குது. அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 49 எடுத்து 35லேருந்து 49 இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 49 இருக்குல்ல, இது ஹையஸ்ட் அச்சீவ் பண்ண அந்த குழந்தையோட. இப்போ நாம் என்ன பண்ணணும், நாம் வந்து இந்த குழந்தை வந்து இந்த 49 80 90க்கு கொண்டு போகணும். இதுதான் நம்மளுடைய பர்பஸ். இந்த பர்பஸ்க்கு நம்ம வேலை செய்யணும்னா நாம் என்ன பண்ணணும்னா குழந்தைங்களோட ஆர்வத்தை தூண்டணும். குழந்தைங்க அந்த தான் ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்றத நம்ப வைக்கணும். உங்கள் குழந்தைய நம்ப வைக்கணும். எப்படி நம்ப வைக்கணும்? முதல்ல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது நம்ம நிறைய பேரை வந்து ஏற்றுக்கிறோம், நிறைய பேர் ஏற்றுக்கிறோம் விசுவாசமா. நடிகர்கள், பல நடிகர்களை வந்து நம்ம நிறைய பேரை ஏற்றுக்கிறோம். வயசு வித்தியாசம் பார்க்கறது கிடையாது, எதையுமே பார்க்கறது. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களையும் ஒரு பெர்ஃபார்மரை ஏற்றுக்கங்க. 49 எடுத்த ஒரு குழந்தை பெர்ஃபார்மர் அப்படின்றத கொஞ்சம் நம்புங்க. முதல்ல நீங்கள் தான் நம்பணும், உங்கள் குழந்தைய நீங்கள் நம்பணும். அது டெஃபரெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். முதல்ல அதை நம்புங்க. நம்பிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. இந்த 49 நீ எப்படி எடுத்த, மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் தாண்டி இந்த 49 நீ எப்படி எடுத்த, குழந்தைகிட்ட தேட சொல்லுங்க. அதான் அது நார்மலாக ஒரு 5-6 விஷயம் தாங்க. குழந்தைக்கு ஆர்வம் இருக்கலாம், குழந்தைக்கு புரியலாம், அந்த பாடம் வந்து நல்லா புரியலாம். 3வது வந்து இந்த பாடம் வந்து சொல்லி கொடுக்குற அந்த டீச்சர் வந்து நல்லா பக்காவாக சொல்லி கொடுக்குறாங்க. 4வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து யாரோ ஒருத்தர் மைண்டில் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி புகுத்தி இருக்கலாம். பல காரணங்கள் இருக்குது, எனக்கு தெரிஞ்சது இன்னும் சில காரணங்கள் கூட இருக்கல, நான் அதெல்லாம் பற்றி பேசலை. ஆனால் குழந்தை வந்து ஏதோ இந்த காரணங்கள் ஏதோ ஒரு காரணத்தை அது நம்பணும். குழந்தையா நம்பணும். நீங்க எதுவுமே புகுத்தக்கூடாது, நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. நீங்க கேட்கணும், இந்த மார்க் இவ்வளவு மார்க் நீ மற்ற சப்ஜெக்டை தாண்டி எடுத்திருக்கே, எப்படி எடுத்திருக்கேன்னு. இப்போ இது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க வந்து சொல்லும்போது ஒரு குழந்தை வந்து சோஷியல் சயின்ஸ்ல டாப், அதாவது 49 வந்து சோஷியல் சயின்ஸ்ல எடுத்திருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. நான் எப்படி சொல்றேன், இப்போ சோஷியல் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் வந்து என்ன பொறுத்திருக்கும், யாருமே வந்து அது பெருசா எடுக்கிறது. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் செலக்ட் பண்றது யூபிஎஸ்சி எக்ஸாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு வந்து 2000 மார்க்ஸ், 300 மார்க்ஸ். இது 2300 வந்து இன்டர்வியூக்கு. 2000 மார்க்ஸ் வந்து மெயின் எக்ஸாமுக்கான மார்க். இதுல வந்து ஹையஸ்டா இப்போ வந்து டாப்பர் எடுக்கிறாங்க, ஆல் இந்தியா டாப்பர் எடுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு எடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா பிலோ 1500 தான். யாரும் 1500 தாண்டது ரொம்ப ரேர். டாப்பர் அவ்வளவுதான் எடுப்பான்.
அப்படின்ற பட்சத்தில் இந்த சோசியல் சயின்ஸ் சொல்ற மாதிரி ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் மட்டுமே 900 மார்க்ஸ் இருக்கும். 900 மார்க்ஸ் ஓவராலா வந்து இந்த 2000 மார்க்ஸ் இன்க்ளூடிங் ஜிகேவும் அந்த இதுல வந்துடும். ஸோ இப்படி வந்து இவ்வளோ ஒரு வேல்யூ பேக்டு இது வந்து சோசியல் சயின்ஸ். இப்போ தமிழ் எடுத்துக்காங்க, மூத்த மொழி, உலகத்திலேயே மூத்த மொழி, கிட்டத்தட்ட 11 இலக்கணங்களை கொண்ட ஒரே மொழி. 11 இலக்கணங்கள் வந்து ஒரு இலக்கியத்தை படைக்கணும்னா 11 இலக்கணம் எந்த மொழியிலுமே கிடையாது. நம்ம அது மட்டும் இல்லாம பழமையான மொழிகள்ல உயிரோடு இருக்கிற 2 மொழிகள்ல ஒரு மொழி, ஒரு 2 மொழி, இன்னும் 2வது மொழி சீனம். அது வந்து நம்மளோட கம்மி தான், நம்ம தான் மூத்த மொழி. சமஸ்கிருதம் வந்து இன்னைக்கு வந்து பரவலாக பேசப்படக்கூடிய மொழியில அது ஒரு மந்திர மொழியா மட்டும் இருக்கு. ஸோ அதை வந்து உயிருள்ள மொழின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ அப்படி வந்து இந்த மொழியை வந்து அவ்வளோ ப்ரமோட் பண்ணும். இப்போ இங்கிலீஷ்ல நல்ல அந்த 49 எடுத்திருக்காங்க. என்ன பண்ணும், இங்கிலீஷ் ரொம்ப நல்ல மார்க். அதாவது இங்கிலீஷ்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். எங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இங்கிலீஷ் வச்சு நம்ம குழைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வர்ற முக்காவாசி புக்ஸ் 90% ஆஃப் புக்ஸ் கம்ஸ் த்ரூ இது இங்கிலீஷ். அதே மாதிரி எல்லா அந்த சாஃப்ட்வேர் அது இது எது வந்தாலுமே இங்கிலீஷ் மூலமா தான் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நல்லா படிச்சுட்டா போதும், எங்கேயோ ஒரு டியூஷன் சென்டர் கூட வச்சு படிச்சுக்கலாம். அப்படி அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய நாலேஜ் அப்படி ப்ரமோட் பண்ணும். மேக்ஸ் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை சயின்ஸுக்கும் மதர் அதுதான், அத்தனை இன்வென்ஷனுக்கும் மதர் மேக்ஸ் தான். மேக்ஸ் இல்லைன்னா நம்ம உலகத்துல ஒரு இது இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, ஒரு உதாரணத்துக்கு கணக்கு வழக்கு பார்க்கறோம்னு சொல்லிட்டு, கணக்கு சரியில்லைன்னா வழக்கு வந்துடும். இதான் காரணம். கணக்கு சரியில்லைன்னா வழக்கு வந்துடும். ஸோ அப்படி வந்து கணக்குன்றது ஒரு மிகப்பெரிய இது. அது மட்டும் இல்லாமல் கணக்குன்றது ஒரு ஃபிக்ஸ்டு இது. அது வந்து ஒன்று தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் கணக்குல வந்து 100% எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை வந்து ப்ரமோட் பண்ணும். கடைசியா இருக்கிறது சயின்ஸ். தெரியும், உலகத்துல வந்து இன்னைக்கு அத்தனை கண்டுபிடிப்புகளும் சயின்ஸ் மூலமா தான் நடக்குது, புரியுதுங்களா? இன்னைக்கு இன்ஜினியரிங் சயின்ஸ், டாக்டர் சயின்ஸ், அதே மாதிரி சயின்டிஸ்ட் வந்து அது சயின்ஸ். ஸோ இப்படிதான் சயின்ஸ். ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்க ப்ரமோட் பண்ண, அந்த சப்ஜெக்ட் 49 எடுத்திருக்காங்க குழந்தை, அது ப்ரமோட் பண்ணி அந்த குழந்தைய வந்து அந்த சப்ஜெக்ட்ல அது பெரிய ஆளுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஒரு இன்னசென்ட் ஆடியன்ஸா நாம அக்செப்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து ப்ரமோட் பண்ணும். நான் உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, உங்க குழந்தையோட சைக்காலஜி பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு குழந்தை, எந்த குழந்தை வந்து தான் வந்து இந்த பாடத்துல பெரிய ஆளு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பாடத்தை அட்டன் பண்ண ஆரம்பிக்கும், அந்த கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கும். அந்த பாடத்துல ஸ்பெஷல் ஒரு அது கேட்டகரியா வச்சு அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கிற இதுதான் எப்பவுமே வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் தான் நடக்கும். நாம இதை பண்ணணும். உங்க குழந்தை வந்து அது அப்புறமா ஒரு 10 நாள் 15 நாள் ஃபாலோ அப்புறம் அந்த குழந்தை சொல்லும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த பாடம் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, இந்த பாடத்தை எடுக்கிற டீச்சர் ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க. நிறைய காரணங்கள் சொல்லும். இப்ப இந்த காரணங்களை வச்சு இந்த குழந்தை என்ன பண்ணணும்னா, தினம் நீங்க அந்த குழந்தைய வந்து அந்த கிளாஸை கரெக்டா அட்டன் பண்ணுதான். இன்னைக்கு அந்த கிளாஸ்ல என்ன பாடம் எடுத்தாங்க, அந்த டீச்சர் என்ன பாடம் எடுத்தாங்க, சயின்ஸ் எடுக்க அந்த இந்த என்ன பாடம் எடுத்தாங்க, எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, புரிஞ்சுதா உங்களுக்கு, ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது கூட எனக்கு சொல்ல, இப்படி ஆர்வமா நீங்க கேட்கணும். ஒரு இன்னசென்ட் ஆடியன்ஸா நீங்க கேட்கணும். குழந்தைக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே குழந்தைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். குழந்தைக்கு வந்து நீங்க ஒரு என்டர்டெய்னரா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே அந்த கிளாஸை கரெக்டா அட்டன் பண்ணிட்டு வரும். நல்லா பாத்துக்காங்க, ஒரு கிளாஸை குழந்தை அட்டன் பண்ணதுன்னா அடுத்து எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கும். தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்கும். கிளாஸோட அட்டென்ஷன் கரெக்டா வரும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், நீங்க அந்த டைரி எழுதுறத குழந்தைக்கு பண்ணணும். குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். டெய்லி வந்து என்ன கிளாஸ், காலையில எத்தனை மணிக்கு போற, என்னென்ன பீரியட் நடக்குது, அந்த என்னென்ன பாடம் எடுக்கிறாங்க, அதுல என்னென்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, இப்படி டீட்டெயில்ஸ் வந்து குழந்தையே எழுதிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். இது நடக்கும் சார், நடக்கும். நம்ம பயிற்சி பட்டறையில இது வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சார். தயவு செய்து நாம வச்சுக்க, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடக்கணும். எதுவுமே வந்து அதாவது முதல்ல ஸ்டார்டிங் இன்ஃபார்மலா ஸ்டார்ட் ஆகும். போக 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 குழந்தைங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்கே அவங்க நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். இந்த 49ன்றது அடுத்த 2 எக்ஸாம்லயே வந்து பாத்தீங்கன்னா 70+ போயிடும். சாதாரணமா போயிடும். கூடவே மற்ற சப்ஜெக்டும் அப்படியே வால் பிடிச்ச மாதிரி போயிடும். இது நடக்கும், இது உண்மை. சைக்காலஜி குழந்தைங்க வந்து அப்படிதான் வேலை செய்யும். குழந்தைங்களோட மைண்ட் வந்து அப்படிதான் வேலை செய்யும். எது அதுக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குதோ, குழந்தைங்க எல்லாமே என்ஜாய்மெண்ட்டை ரொம்ப விரும்புவாங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டை நாம வந்து அந்த பாடத்துல ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது மூலமா வந்து உங்க குழந்தை வந்து அந்த சப்ஜெக்டை பிடிச்சிக்கிட்டு, அந்த சப்ஜெக்ட் கூட மற்ற சப்ஜெக்டையும் பிடிச்சிக்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த ஃபாலோ அப் வந்து உங்க மூலமா நடக்கும் குழந்தைங்களுக்கு. உங்க குழந்தை சிபிஎஸ்சில படிக்கிறதோ, உங்க குழந்தை இதுல படிக்கிறதோ, எதுலையுமே எதை பத்தி கவலை. சிபிஎஸ்சினா கம்பல்சரி பெற்றோர்களுக்கு ஃபாலோ அப் வந்துடும். ஆனா பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொஞ்சம் ரேர்.
இதை நீங்க வந்து இந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க இந்த ஃபாலோ வச்சு நம்ம பயிற்சி பட்டத்துல இந்த 6 மணி நேரம் 3 நாள் வந்து உங்களுக்கு தெளிவா குழந்தைங்களை எப்படி ஃபாலோ பண்ணி இன்ஃபார்மலா எப்படி ஃபாலோ பண்ணும், ஃபார்முலா எப்படி ஃபாலோ பண்ணும். அது மட்டும் இல்லாம நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, 9th 10th 11th 12th இது அவங்களுக்கு க்ளோஸ். இது வந்து நான் சொல்றது வந்து 49ல இருந்து அவங்க 90 போறதுக்கு வந்து ஒரு 2, 3 இயர்ஸ் ஆகும். ஆனா இதை வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து 9th 10th 11th 12th பசங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா 9th இருந்து அவங்க அடுத்த வருஷம் அவங்க பப்ளிக் போயிடுவாங்க. 11th இருந்து அடுத்த வருஷம் அவங்க வந்து பப்ளிக் போயிடும். ஸோ இப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது நம்ம பயிற்சி பட்டத்தில் தெளிவாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு விஷயத்துல எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணும். இப்போ உங்க குழந்தைங்க வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க, பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபாலோ எப்படி மாற்றணும். நார்மலா வந்து கடைசியில ஃபார்மல் ஃபாலோ அப் தான். அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் இது நம்மளுடைய அச்சீவ்மெண்ட். அல்டிமேட் அச்சீவ்மெண்ட் வந்து ஃபார்மலா நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை குழந்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க, குழந்தைங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணி அதை திருப்பி இன்ஃபார்மல் லெவல்ல திருப்பியும் பழையபடி கொண்டு போய் அதை திருப்பி குழந்தைங்க வந்து நல்ல ஃபாலோ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வர வைக்கணுன்றது இந்த பயிற்சி பட்டத்தில் இருக்கு. என்னோட பேர் ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். என்னோட நம்பர் வந்து 6385046468. வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த பயிற்சி பட்டறை எப்போ இருக்கு, எந்த நாள்ல இருக்குன்றத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்க கலந்துக்கங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்க குழந்தையோட முன்னேற்றத்துக்கும் உங்க குழந்தையோட மாற்றத்திற்கு உங்க குழந்தை மூலமா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடைபெறதுக்கு. நன்றி, வணக்கம்.